இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய இடம், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய இடம். இந்த பெரிய இடத்துல நம்மளால டைரக்டா எதையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. டு பி ஹானஸ்ட், இது எந்த அளவுக்கு பெருசுன்னு கூட நமக்கு தெரியாது. இதுல நம்ம பார்க்கறது தான் இத்தனை பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸும் அதோடைய பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸும் இந்த பூமியும் நீங்களும் நானும். இது எல்லாமே இந்த யூனிவர்ஸ்ல இந்த மிகப்பெரிய தொலைவில் வெறும் 5% தான். மீதமுள்ள இந்த மிகப்பெரும் பகுதி இந்த மிகப்பெரும் பிரபஞ்சத்துடைய மிகப்பெரும் கேள்வி. நம்மளுடைய இந்த யூனிவர்ஸ் மோஸ்ட் ஃபெமிலியர் மெட்டீரியல்ஸான புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸுங்கிற பேரியோனிக் மேட்டர்ஸால கம்போஸ்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ரிசர்ச்சஸ் இந்த யூனிவர்ஸில் நம்ம வெறும் கண்களால் பார்க்கக்கூடிய இந்த கேலக்சிஸ், பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் இந்த யூனிவர்ஸுடைய மற்ற சில ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாத்தையும் விட அதிகமாக வேற ஏதோ ஒரு பொருள் ஆக்குப்பை பண்ணியிருக்கிறத டிடெக்ட் பண்ணுச்சு. பிகாஸ் இந்த யூனிவர்ஸோட ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வெறும் 4% தான். பேலன்ஸ் 96% ஆஃப் த யூனிவர்ஸை வேற ஏதோ ஒரு டிடெக்ட் பண்ண முடியாத பொருள் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இன்னை வரைக்கும் அது நம்மளால பார்க்க முடியல, ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் முடியல. ஸ்பேஸ் டைம்ல இந்த பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் கேலக்சிஸ் இது எல்லாமே ஒரே கிராஜுவலான பேத்ல, கிராஜுவலான ஆர்பிட்ல விலகாம சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணமும் இந்த அன்னோன் மேட்டர் தான். இந்த அன்னோன் மேட்டர் தான் பிளானட்டரி மோஷன்ல மேஜர் ரோலை பிளே பண்ணுது. ரஃப்லி 80% மாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் டைரக்டா அப்சர்வ் பண்ண முடியாத இந்த அன்னோன் மேட்டரால் ஆனது. இந்த அன்னோன் மாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் தான் தி டார்க் மேட்டர். பிரபஞ்சத்துடைய இந்த இருண்ட பொருளால எந்த ஒரு எனர்ஜியையும் எந்த ஒரு லைட்டையும் எமிட் பண்ண முடியாது, அப்சர்வும் பண்ண முடியாது. ஆஸ்ட்ரோனாமர்ஸ் ஸ்பேஸ்ல உள்ள லார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் உடைய மாஸை அதோடைய மோஷனை ஸ்டடி பண்றது மூலமா எஸ்டிமேட் பண்ணுவாங்க. 1950s ஸ்பைரல் கேலக்சிஸை இந்த மாதிரி ஸ்டடி பண்றப்போ இந்த கேலக்சிஸ் உடைய சென்ட்ரல் உள்ள ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த கேலக்சியுடைய அவுட்டர் எட்ஜில் உள்ள ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸை விட ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் இந்த ஸ்பைரல் கேலக்சிஸுடைய அவுட்டர் எட்ஜில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் இந்த சென்டர் ஆஃப் த கேலக்சிஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் இது ரெண்டுமே ஒரே லொக்கேஷனை நோக்கி ஒரே வெலாசிட்டியில் ட்ராவல் பண்ணுறதை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த அப்சர்வேஷன் மூலமா இந்த கேலக்சிஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணக்கூடியதையும் தாண்டி அதிகமான மாசை வச்சிருக்கிறது தெரிய வருது. பட் இதை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியல. சேமஸ் இதே அப்சர்வேஷன் ரிசல்ட்ஸ் தான் எலிப்டிக்கல் கேலக்சிஸுடைய ஸ்டடீஸும் தருது. நம்மளுடைய ஆஸ்ட்ரோனாமிக்கல் ஸ்டடீஸ் படி இந்த கேலக்சிஸ், பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸ் உடைய அன்ஈவன் மாஸ் காரணமா ஒரு கிராஜுவலான பேத்ல எந்த ஒரு கேலக்சியும் அதோடைய ஆப்ஜெக்ட்ஸும் சுத்தவே முடியாது. ஆனா இது எல்லாமே இன்னை வரைக்கும் ஒரு கிராஜுவல் ஸ்பீட் அண்ட் அலைன்மெண்ட்ல ஒண்ணுக்கொன்னு விலகாம சுத்திட்டு இருக்கு. இதுக்கு காரணம் தி அன்னோன் மாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், தி டார்க் மேட்டர். அனதர் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு 1929 நடந்துச்சு. எட்வின் ஹபிள் இந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிறத சூப்பர் நோவாஸை ஸ்டடி பண்றது மூலமா கண்டுபிடிச்சார். ஸோ அந்த டைமில் ஆஸ்ட்ரோனாமர்ஸ் இந்த யூனிவர்ஸ் எந்த ஸ்பீடில் எக்ஸ்பேண்ட் ஆகுதுங்கிறத டிட்டர்மைன் பண்ண ட்ரை பண்ணப்போ ஒரு பெரிய ஸ்ட்ரகிளாக வந்து நின்னது கிராவிட்டி. பிகாஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் தனக்குள்ளே ஈர்க்கிறது மூலயமா இந்த யூனிவர்ஸுடைய எக்ஸ்பேன்ஷனை ஸ்லோ டவுன் பண்ணணும். பட் அங்கே அதுக்கு மாறா இந்த எக்ஸ்பேன்ஷனல் ரேஷியோ இன்னமும் ஸ்பீடாக இருந்துச்சு. ஸோ த கன்க்ளூஷன் ஏதோ ஒரு எனர்ஜி தட் இஸ் அன்இமேஜினபிளி கிரேட் அண்ட் மிஸ்ட்ரி கிராவிடேஷனல் எனர்ஜிக்கு அகெயின்ஸ்டாக ஒர்க் பண்ணுது. அது என்ன எனர்ஜி, அது எப்படி ஒர்க் பண்ணுது, இதை பற்றின ஒரு பேசிக் ஐடியா கூட நமக்கு தெரியாது. தட் இஸ் டார்க் எனர்ஜி. மனித அறிவுக்கே எட்டாத இந்த டார்க் எனர்ஜி தான் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் செயல்படுத்துறதா நம்பப்படுது. டார்க் மேட்டருங்கிற ஒரு பொருள் இந்த யூனிவர்ஸ் ஆக்குப்பை பண்ணியிருக்கு. இந்த டார்க் மேட்டரை ஒரு பார்ட்டிக்கலாக நம்மளால தீர்மானிக்க முடியாது.
பட் இந்த டார்க் மேட்டரால் ஏற்படுற எஃபெக்ட்ஸை இந்த யூனிவர்ஸுடைய நார்மல் மேட்டர்ஸில் அண்ட் மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸில் நல்லாவே நோட்டீஸ் பண்ண முடியும். ஆனால் கண்ணுக்கே தெரியாத இந்த டார்க் மேட்டரால தான் இந்த யூனிவர்ஸுடைய பெரும் பகுதி கம்போஸ்ட் ஆயிருக்கு. இந்த டார்க் மேட்டர் எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை கொண்டதுன்னு கேட்டால் நமக்கு தெரியாது. நம்ம கிட்ட சில அசம்ஷன்ஸ் மட்டும்தான் இருக்கு இன்னைய வரைக்கும். இன் அசம்ஷன் இந்த டார்க் மேட்டர் வேரியஸ் கைண்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் கிராவிடேஷனல் வேவ்ஸை சோர்ஸாக வச்சு செயல்படுற ஒரு ஃபோர்ஸாக கூட இருக்கலாம். பட் இந்த டார்க் மேட்டர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் கூட இன்ட்ராக்ட் பண்ணாது, எந்தவித ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணாது, எமிட்டும் பண்ணாது. ஹையர் டைமென்ஷன்ஸ் ஆர் பேரல் யூனிவர்ஸ்ல இந்த டார்க் மேட்டருங்கிறது ஒரு ஆர்டினரி மேட்டரா கூட இருக்கலாம். இந்த பேரல் யூனிவர்ஸ் மாதிரியான கான்செப்ட் ஒருவேளை பாசிபிள் ஆனா கூட இந்த டார்க் மேட்டரை பத்தின பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிடைக்கலாம். WMAP அண்ட் பிளாங்க் டெலஸ்கோப் உடைய டேட்டாஸ் அண்ட் எவிடன்சஸ் இந்த டார்க் மேட்டருடைய எக்ஸிஸ்டன்ஸை இன்னமும் உறுதிப்படுத்துது. இந்த டெலஸ்கோப்ஸ் மூலியமா கிடைச்ச காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் டேட்டால இருந்து இந்த டார்க் மேட்டருங்கிறது அனதர் ஸ்டேட் ஆஃப் மேட்டர்னு நம்பப்படுது. பிகாஸ் இதோட வெலாசிட்டி லைட்டோட ஸ்பீடை விட ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது எந்தவித ரேடியேஷனாகவும் கன்ஃபார்மாக இருக்க முடியாது. அண்ட் இந்த டார்க் மேட்டர் கண்டிப்பாக ஒரு கோல்டு மேட்டராக தான் இருக்கும். பிகாஸ் டெம்பரேச்சருங்கிறது அட்டாமிக் மோஷனோட தொடர்புடையது. ஹாட் மேட்டர்ஸ்க்கு அதிகமான வெலாசிட்டி அண்ட் அதிகமான கைனட்டிக் எனர்ஜி இருக்கும். பட் கோல்ட் மேட்டர்ஸ்க்கு இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஃப்ரம் த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் த டார்க் மேட்டர் மஸ்ட் பி கோல்ட். இந்த டார்க் மேட்டர் பத்தின பலவிதமான அசம்ஷன்ஸ்ல சில பிசிசிஸ்ட் இந்த டார்க் மேட்டர் ஒரு WIMP கூட இருக்கலாம்னு நம்புறாங்க. அதாவது வீக்லி இன்டராக்டிங் மாசிவ் பார்ட்டிகல்ஸா கூட இருக்கலாம்னு நம்புறாங்க. இன்னும் சிலர் இந்த டார்க் மேட்டர் மேசிவ் காம்பவுண்ட் ஹாலோ ஆப்ஜெக்ட்னு சொல்லப்படுற ஒரு மேக்கோஸா கூட இருக்கலாம்னு நம்புறாங்க. இன்னும் சிலர் இந்த போசான் பார்ட்டிகல்ஸ்னு நம்புறாங்க. சூப்பர் சிமெட்ரின்னு சொல்லப்படுற இந்த கான்செப்ட்ல சூப்பர் சிமெட்ரி ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டிகல்ஸை ப்ரெடிக்ட் பண்ணுது. பட் இதுல எந்த பார்ட்டிகல்ஸுமே இன்னைய வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. என்னதான் இதெல்லாம் டார்க் மேட்டருக்கான ஒரு சப்போர்ட்டிவ் கான்செப்டாக இருந்தாலும் இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான். டார்க் மேட்டரை பற்றின உண்மையை நம்ம இன்னமும் கண்டுபிடிக்கல. பெரிய அளவிலான ஸ்ட்ரக்சர்ஸ், கேலக்சிஸ் அண்ட் கேலக்டிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே இந்த டார்க் மேட்டருடைய ஒன்றிணைப்பால் தொடங்கினது. டார்க் மேட்டருக்கு மாஸ் இருக்கிறதால தான் இதோடைய கிராவிடேஷனல் புல் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை உருவாக்கி மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸை ஒன்றிணைச்சு அதோடைய பிளானட்ஸ் அண்ட் ஸ்டார்ஸை ஒன்றுக்கு ஒன்று விலகாமல் இந்த யூனிவர்ஸையே கட்டமைச்சிருக்குன்னு நம்பப்படுது. டார்க் மேட்டர் ஒரு இடத்துல சேரும்போது நார்மல் மேட்டர்ஸ் டார்க் மேட்டருடைய ஸ்ட்ராங்கான கிராவிடேஷன் ஃபோர்ஸ்னால அதோடைய சென்டரை நோக்கி கேதர் ஆகும். ஃபைனலாக கேதரான நார்மல் மேட்டர்ஸ் ரேடியேஷனால கூலாகி பிளானட்டரி ஆப்ஜெக்ட்ஸாக மாறும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு கேலக்சியாக உருமாறும். ஒரு டார்க் மேட்டர் உருவாக்குற ஒரு பெரிய தளத்தில் தான் நார்மல் மேட்டர்ஸ் குவிஞ்சு கிளஸ்டர்ஸ், கேலக்சிஸ், ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸாக உருவாகுது. 2008 நாசாவுடைய கெடாட் ஸ்பேஸ் ஃபிளைட்டோடைய ரிசர்ச்சர் அலெக்சாண்டர் கெஸ்லின்ஸ்கி WMAP சேட்டலைட்லிருந்து எடுத்த 3 years டேட்டாவை ஸ்டடி பண்ணி சென்டாரியஸ் அண்ட் வெலா கான்ஸ்டலேஷனுக்கு இடையில உள்ள கேலக்சி கிளஸ்டர்ஸ் 20 டிகிரி ஆங்கிள் மினிமம் 600 to 1000 km/s காமன் மோஷன்ல நகரத்தை கண்டுபிடிச்சாரு. இது கிட்டத்தட்ட கிரேட் அட்ராக்டரோட ஒத்து போகுது. இந்த கிரேட் அட்ராக்டர் 1973 கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கிராவிடேஷனல் மிஸ்ட்ரி. இந்த கிரேட் அட்ராக்டருடைய அட்ராக்ஷன் கிட்டத்தட்ட மில்கி வே கேலக்சியிலிருந்து 250 மில்லியன் லைட் இயர்ஸ் தொலைவில் உள்ள நோமா கிளஸ்டர்ஸ்ல இருந்து உருவானதா கருதப்படுது. ரிசர்ச்சர் கெஸ்லின்ஸ்கி அண்ட் அவருடைய டீம் இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸை ஏதோ ஒரு மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட் இழுக்குதுங்கிறத பிலீவ் பண்ணாங்க. இந்த கிளஸ்டர்ஸை இழுக்கிற இந்த மிஸ்டீரியஸ் ஆப்ஜெக்ட் இந்த விசிபிள் யூனிவர்ஸையும் தாண்டி எங்கேருந்து வரலாம்னு நம்பினாங்க. காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் உருவானப்போ பிக் பேங் நடந்ததுக்கு அப்புறம் சுமார் 3,80,000 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள ஈவெண்ட்ஸை நம்மளால டெலஸ்கோப்ஸ் மூலமா பார்க்க முடியாது. இதுக்கு இடைப்பட்ட இந்த டியூரேஷன் கிட்டத்தட்ட 46 பில்லியன் லைட் இயர்ஸ். ஸோ இவங்க கண்டுபிடிச்ச இந்த கிளஸ்டர்ஸ் உடைய மோஷனுக்கு காரணமான மிஸ்டீரியஸ் மேட்டர் இந்த 46 பில்லியனுங்கிற இந்த ரேஞ்சையும் தாண்டி வர்றதை அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியா இல்லை இந்த பிரபஞ்சத்தையும் தாண்டி உள்ள சக்தியா? இந்த எக்ஸ்பான்ஷன் யூனிவர்ஸ்க்கும் இந்த பிக் பேங் தியரிக்கும் ஒரு கீ ரோல் லாம்டா ஃபார் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட். ஐன்ஸ்டீனுடைய ஃபீல்ட் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட இந்த ஐன்ஸ்டீன்ஸ் காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் எனர்ஜியாக டெரைவ் பண்ணப்பட்டுச்சு. ஸோ யூனிவர்ஸுடைய எக்ஸ்பான்ஷனுக்கு காரணமான இந்த காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ட் தட் இஸ் 0.74ங்கிறது தற்போதைய 74% ஆஃப் த யூனிவர்ஸ் தி டார்க் மேட்டரா? ஒருவேளை ஐன்ஸ்டீனுடைய எனர்ஜி டென்சிட்டி ஆஃப் ஸ்பேஸ் இந்த அன்னோன் மாஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் தி டார்க் மேட்டர் தான் விளக்குதா? உண்மையிலே டார்க் மேட்டரை பற்றின உண்மையை நம்ம இன்னமும் கண்டுபிடிக்கல. இந்த டார்க் மேட்டர்னா என்ன, இது எதனால் ஏற்படுது, இல்லை இது எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரை கொண்டதுன்னு கூட நமக்கு தெரியாது. லாம்டாங்கிறது இந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற ஜஸ்ட் ஒரு நம்பர் தான். டார்க் மேட்டருங்கிறது ஒரு சிங்கிள் எனர்ஜியா இல்லை மல்டிபிள் எனர்ஜியோடைய ஒரு எஃபெக்டா?
இது எதுவும் நமக்கு தெரியாது. பிகாஸ் இந்த டார்க் மேட்டரை மெஷர் பண்ண நம்மக்கிட்ட எந்த ஒரு மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது. இது கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எதிர்கொள்கிற ஒரு எக்ஸ்பான்ஷன் எனர்ஜியாக கருதப்படுது. பட் இந்த எனர்ஜி ஒரு ஆன்டி கிராவிட்டி மாதிரியோ இல்லை ரிவர்ஸ் கிராவிட்டி மாதிரியோ தெரியல. அட் த சேம் டைம் இது ஒரு குறிப்பிட்ட இடத்த சோர்ஸாக வச்சு செயல்படுற மாதிரியும் தெரியல. இது ஸ்பேஸ்லேருந்து உருவான மாதிரியும் தெரியல. இது கண்டிப்பாக அவுட்டர் யூனிவர்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸாக தான் இருக்கணும். டார்க் மேட்டருங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுக்க ஒரே மாதிரியாக தான் தெரியுது இன்னைய வரைக்கும். ஆஸ்ட்ரோனமர்ஸ் இந்த டார்க் மேட்டருடைய பிஹேவியரை பற்றி இன்னைய வரைக்கும் ஒரு குழப்பமான டேட்டாஸை தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆஸ்ட்ரோனமர்ஸ் இந்த டார்க் மேட்டர் லைட்டை பெண்ட் பண்ணி பெருசாக்குதுங்கிறத பல கான்சன்ட்ரேஷன் டேட்டாஸ் மூலியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக டார்க் மேட்டர் ஒரு கேலக்சியுடைய பெரும் பகுதியை உருவாக்குற ஒரு மிஸ்டீரியஸான கண்ணுக்கே தெரியாத ஒரு பொருள். டார்க் மேட்டரால் ஏற்படுற கிராவிடேஷனல் புல் தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்க கேலக்சிஸை கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதா நம்பப்படுது. மேசிவ் கேலக்சி கிளஸ்டர்ஸில் குவிஞ்சிருக்கிற நார்மல் மேட்டர்ஸ் அந்த கிளஸ்டர்ஸில் உள்ள டார்க் மேட்டருடைய கிராவிடேஷனல் புல் காரணமாக கிராவிடேஷனல் லென்சிங்க்கு உட்படுது. அண்ட் அகைன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி மேசிவ் ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் டைமை பெண்ட் பண்ணுது. இதனால ஏற்படுற கிராவிட்டி அண்ட் இந்த கிராவிட்டியால அஃபெக்ட் ஆகிற லைட் காரணமா இந்த மேசிவ் ஆப்ஜெக்ட்க்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட் நமக்கு தெளிவா தெரியும். கிராவிடேஷனல் லென்சிங்னு சொல்லப்படுற இந்த எஃபெக்ட் மேசிவ் ஆப்ஜெக்ட் ஏற்படுத்துற கிராவிடேஷனல் புல்லுடைய ஒரு விளைவு. ஆனா இந்த மேசிவ் கேலக்சி கிளஸ்டர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இடையே எந்த ஒரு மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸும் இல்லாமலே கிராவிடேஷனல் லென்சிங்க்கு உட்படுது. இந்த இடையே உள்ள கண்ணுக்கு தெரியாத மேசிவ் ஆப்ஜெக்ட் தி டார்க் மேட்டர். ஒரு கேலக்சி கிளஸ்டரில் டார்க் மேட்டருடைய எக்ஸிஸ்டன்ஸை கிராவிடேஷனல் லென்சிங் மூலமா லைட் எப்படி பெண்ட் ஆகுதுங்கிறத பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். கிராவிடேஷனல் லென்சிங் மூலமா நமக்கு தெரிகிற இமேஜ் ஒரு டிஃபார்மேஷனான அண்ட் ஒரு நீளமான ஆர்க் மாதிரியான இமேஜாக தான் தெரியும். ஸோ ஒரு இமேஜில் கிராவிடேஷனல் லென்சிங்க்கு உட்பட்ட கேலக்சி கிளஸ்டர்ஸ் டிஃபார்மேஷனான ஷேப்பில் நார்மல் கேலக்சி கிளஸ்டர்ஸ்க்கு இடையில தெரியும். ஸோ ஒரு கேலக்சி கிளஸ்டர்ஸில் உள்ள டார்க் மேட்டருடைய அளவு அந்த கேலக்சி கிளஸ்டர் எந்த அளவுக்கு டிஃபார்மேஷனாக தெரியுதுங்கிறத பொறுத்து தீர்மானிக்கப்படுது. அதிகமான அளவு டிஃபார்மேஷன் அண்ட் நீளமான ஆர்க் மாதிரியான ஷேப் அங்கே அதிகமான அளவு லைட் பெண்ட் ஆகி இருக்கிறத உணர்த்தும். இந்த அதிகமான பெண்டிங் ஆஃப் லைட்டுக்கு காரணம் அந்த கேலக்சி கிளஸ்டர்ஸில் உள்ள இன்விசிபிள் கிராவிட்டிக்கு காரணமான மேசிவ் இன்விசிபிள் ஆப்ஜெக்ட் தி டார்க் மேட்டர். டார்க் மேட்டருடைய பகுதிகள் கேலக்சி கிளஸ்டர்ஸில் உள்ள ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேலக்சிலையும் ஒருங்கிணைஞ்சிருக்கு. இப்படி பல பகுதிகளாக ஒருங்கிணைஞ்ச டார்க் மேட்டர் அந்த கேலக்சி கிளஸ்டர்ஸை பெருமளவுக்கு டிஸ்டார்ஷனுக்கு உட்படுத்துது. ஆனால் விசித்திரமா ஆஸ்ட்ரோனமர்ஸ் அவங்களுடைய அப்சர்வேஷனுக்கு யூஸ் பண்ண 3 கேலக்சி கிளஸ்டர்ஸில் டார்க் மேட்டர்ஸ் உடைய இருப்பு கண்டுபிடிச்சாங்க. இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸ்னால ஏற்படுற கிராவிடேஷனல் லென்சிங் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட 10 மடங்கு ஸ்ட்ராங்கானதாக இருந்தது. ஹபிள் டெலஸ்கோப் உடைய பல அக்யூரேட்டான இமேஜஸ் ஆஸ்ட்ரோனமர்ஸ்க்கு இந்த டார்க் மேட்டருடைய எக்ஸிஸ்டன்ஸை இன்னமும் டீட்டெயில்டாக மேப் பண்ண உதவியாக இருந்தது. ஸோ இந்த ரீசன்ட் ஸ்டடீஸ் நம்மளுடைய நேச்சர் ஆஃப் டார்க் மேட்டர் அண்ட் அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் பற்றின கரண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்துது. நம்மளுடைய இந்த கரண்ட் தியரிட்டிக்கல் யூனிவர்ஸ் உடைய மாடலில் இந்த ஸ்டடீஸ் கண்ணுக்கே தெரியாத டார்க் மேட்டர் இருக்கிறத காட்டுது. நம்மளுடைய மர்மமான பிரபஞ்சத்துடைய பல ரகசியங்களை புரிஞ்சுக்க கண்ணுக்கே தெரியாத டார்க் மேட்டருடைய புதிரான தன்மையை கண்டுபிடிக்க வேண்டியது மனித இனத்துக்கான மிகப்பெரிய சவால். 1936 ஆஸ்ட்ரோனமர்ஸ் சுசுகி ஸ்டடி பண்ண கேலக்சி கிளஸ்டர்ஸில் ஆஸ்ட்ரோனமர்ஸ் அவங்களுடைய அப்சர்வேஷனை திருப்பினாங்க. புல்லட் கிளஸ்டர்ஸ்னு சொல்லப்படுற இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸில் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி மாறுபட்ட மோஷன் காரணமாக இந்த கிளஸ்டர்ஸ்க்கு இடையில ஒரு கொலிஷன் நடந்துச்சு. இந்த 2 மேசிவ் கிளஸ்டரும் ஒன்றுக்கு ஒன்று கடந்து போச்சு. ஸோ இப்போ இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸில் உள்ள கேலக்சிஸ் பிரிஞ்சு போகிறதுக்கு காரணமும் இந்த கொலிஷன் தான். அண்ட் இந்த கேலக்சி கிளஸ்டர்ஸை இன்னமும் நெருக்கமாக பார்த்தா இந்த புல்லட் கிளஸ்டர்ஸில் கிராவிடேஷனல் லென்சிங் மூலமா அதுக்கு பின்னாடி உள்ள டிஸ்டன்ட் கேலக்சிஸ் தெளிவாக தெரியும். இங்கே இந்த கொலிஷனில் ப்ளூ கலரில் இண்டிகேட் பண்ணப்பட்டிருக்க லொக்கேஷனில் தான் வேஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் டார்க் மேட்டர் அடங்கியிருக்கு. அண்ட் இந்த மோதலில் உருவான எக்ஸ்ரே கேஸஸ் சந்திரா எக்ஸ்ரே அப்சர்வேட்டரியால் டிடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் இந்த 2 பிங்க் கிளம்ஸ். ஸோ இந்த பிங்க் போர்ஷனில் தான் நார்மல் மேட்டர்ஸ் இருக்கு. தட் மீன்ஸ் பேரியோனிக் மேட்டர்ஸான புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அண்ட் ரைட் சைடில் உள்ள புல்லட் ஷேப் கிளம்ப் ஹாட் கேஸஸ் இந்த கொல்யூஷனில் ஒரு கிளஸ்டர்லேருந்து இன்னொரு கிளஸ்டர் வழியாக போகிறத காட்டுது. இந்த 2 பிக்சரையும் கம்பைன் பண்ணும்போது இந்த கிளஸ்டர்ஸில் உள்ள டார்க் பேரியோனிக் அண்ட் விசிபிள் காம்பனன்ட்ஸ் உடைய ஃபுல் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குது. ஸோ இதிலிருந்து டார்க் மேட்டர் ஹாட் கேஸஸை விட அதிகமான டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கிறது தெரிய வருது. ஸோ இந்த இன்சிடென்ட் மோதிக்கிற இந்த 2 கிளஸ்டர்ஸில் உள்ள கேலக்சிஸ் அண்ட் டார்க் மேட்டர் ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணிக்கலங்கிறத இண்டிகேட் பண்ணுது. தட் மீன்ஸ் டார்க் மேட்டர் நார்மல் மேட்டரோட இன்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ இந்த கொலிஷன் அப்போ இந்த 2 கேலக்சி கிளஸ்டரும் ஒன்றுக்கு ஒன்று ஸ்பீடை குறைக்காம கிராஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த கொலிஷன்லேருந்து வெளியேற கேஸ் கிளவுட்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால ஸ்லோ டவுன் ஆனது.
டார்க் மேட்டர் நார்மல் மேட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணாது. ஸோ அங்கே இருக்கிற டார்க் மேட்டர் கொலிஷன் அப்போ அதிகமான டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கும். நார்மல் மேட்டர் ஸ்லோ டவுன் காரணமாக ஸ்லோவாக ட்ராவல் ஆகும். ஸோ இது பார்க்க ஒரு செப்பரேஷன் மாதிரி தெரியும். 85% of dark matter, 14% of intergalactic gas and only 1% of stars கொண்ட இந்த 2 கேலக்ஸி கிளஸ்டர்ஸ் உடைய செப்பரேஷன் தான் டார்க் மேட்டருக்கான டைரக்ட் எவிடன்ஸாக கருதப்படுது. டார்க் மேட்டர் மட்டும் இல்லை, மேன்கைண்டால விளக்க முடியாத நிறைய மர்மங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கு. ஒருவேளை டார்க் மேட்டர் அண்ட் டார்க் எனர்ஜி இதெல்லாம் ஹையர் டைமென்ஷன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸா? ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இந்த மர்மமான பல கேள்விகளில் ஒன்றுக்காவது பதிலளிக்குமா? இல்லை மனித இனத்தால் டார்க் மேட்டருடைய உண்மையை கண்டுபிடிக்க முடியாமலே போயிருமா? டார்க் மேட்டர் இந்த மிக பெரும் பிரபஞ்சத்தின் மிக பெரும் பகுதி, மிக பெரும் கேள்வி. தி டார்க் மேட்டர் மஸ்ட் பி எக்ஸிஸ்ட். திஸ் இஸ் சயின்டிஃபிக்கலி தமிழ்.